ஸ்கீமாவா ஹிபர்னேட் வச்சு எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு சில பல சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி student.java அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சீக்வன்ஸோட நேம் மாற்றிக்கங்க. SEQன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலையும் SEQ. ஸோ நெக்ஸ்ட்டு இமெயிலுக்கு கன்ஸ்டன்ட் செட் பண்ணலாம். இமெயில் வந்து ட்ரூன்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து இனிக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இதில் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கனால நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. டேபிளுக்கு வந்து ஃபுல் அக்சஸ் கண்ட்ரோல் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால மேலே போய் அனோடேஷன் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஃபுல் கண்ட்ரோல் நம்மளால் எடுக்க முடியும். டேபிள் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் யூனிக் constraints equal to open curly braces enter at unique constraint open bracket name equal to ஸ்டூடெண்ட். நம்ம ஆல்ரெடி இது ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் ஒரு கன்ஸ்ட்ரைன் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இமெயில். இது எதுக்கு நான் இது இப்படி போடுறேன்றதை காமிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் யூனிக். இந்த இதை நீங்கள் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அழுத்தி சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த இது யூஸ் பண்ணி டிவி மைக்ரேஷன் அந்த இதுக்கு ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதனால் இங்கே அதை யூஸ் பண்ணி அதுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் நேம்ஸ் நீங்கள் கமா யூஸ் பண்ணல. காலம் நேம்ஸ் ஈக்குவல் டு இமெயிலுக்கு இது செட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இமெயில் ஸோ இந்த யூனிக் நம்ம எடுத்து விட்டுடலாம் அந்த இடத்துல. ஓகே, அடுத்து நம்ம வந்து application.yml ஒரு அப்டேட் வச்சுருப்போம். ஸோ இந்த மேலே கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டுக்கு பதிலாக வேலிடேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேலிடேட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போது சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் போயிட்டு நம்மளோட இனி அலோகேஷன் சைஸ் அப்படின்றத கொடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அலோகேஷன் சைஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத எடுத்து சரி ஓகே, நான் ஒரு தடவை இதுங்க பண்ணி காட்டுறேன். ஸோ ஏதோ எரர் அடிக்குது. சீக்வன்ஸ் இஸ் செட் டு 50 in the entity mapping while the associated database sequence increment size is 1. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இது வச்சு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கப்போ டேபிள் பாப்புலேட் பண்ணியிருக்கப்போ அந்த சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் வந்து வெறும் ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி, அதாவது இந்த ஐடி வந்து 1 2 3 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். பட் இந்த மாதிரி கொடுக்குறப்போ இங்கே இந்த சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் இங்கே ஜென்ரேட் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ அது டிஃபால்ட் வேல்யூ 50 எடுத்துக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோகேஷன் சைஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா, அலோகேஷன் சைஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாரி, இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஓகே, இப்போ மெயினில் போயிட்டு இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒர்க் ஆகுதா, நம்ம கன்ஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறக்காண்டி ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ் அப்படின்றத எடுத்து விட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரன் ஆகுது எதுவும் பிரச்சனை இல்லாமல். ஏன்னா நம்ம டிபியில் செக் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் டிபியில் செக் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 வேல்யூஸ் இருக்குது, ஸ்ரீ அரவிந்த் அப்படின்ட்டு. ஸோ இப்போது திருப்பி இந்த வேல்யூ ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நம்ம இமெயிலுக்கு தான் கன்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி இதே இமெயில் வச்சு இது புஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஸோ அதுக்கு கொரி எழுதலாம். ஓகே, இன்சர்ட் ஸ்டூடெண்ட் நேம் கமா இமெயில் கமா ஸ்டாண்டர்ட்
வேல்யூஸ் கமா gmail.com ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, இப்போ என்டர் கொடுத்தோம் அடிக்குது. டூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்டூடெண்ட் இமெயில் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு sri@gmail ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது தான். ஸோ இதுதான் இந்த தான் ஸ்கீமா வேலிடேஷன் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.